கரூரில் ஸ்பா என்ற பெயரில் அத்துமீறல் நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை நடத்தி முறைகேடு நடைபெறும் ஸ்பாக்களுக்கு சீல் வைக்க எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். கரூரில் அனுமதி பெறாமல் ஸ்பாவை தொடங்கி ஹாப்பி எண்டிங் என்ற பெயரில் சட்டவிரோத தொழில்கள் நடப்பதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். கரூரை சேர்ந்த வழக்கறிஞர் நீலம் ரகுவரன் என்பவர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கரூர் மாநகராட்சியில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே ஸ்பா என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். அங்கு செல்லும் ஆண்களுக்கு பெண்கள் மசாஜ் செய்ய 1000 ரூபாயை ஸ்பா நடத்துகிறவர்கள் வசூலிப்பதாகவும், அறைக்குள் சென்ற பிறகு ஹாப்பி எண்டிங் என்ற பெயரில் பாலியல் ரீதியிலான செயல்பாடுகளுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ ஆடியோ ஆதாரங்களையும் ஒப்படைத்தார். பானா எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்குமா? இது ஹாப்பி எண்டிங்லாம் இருக்குல்லங்கக்கா? எவ்வளோங்கக்கா அமௌண்ட்? இல்லை அமௌண்ட் எங்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷுங்கக்கா. எங்களுக்கு அமௌண்ட் இதுக்கு இவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் ஒரு நானே என் ஃப்ரெண்டு இருக்கோம் 2 பேர். மினிமம் 3,500 வரும் சார். மினிமம் ஒரு ஆளுக்கு 3,500 வரும் சார். இல்லை என்ட்ரன்ஸ் எவ்வளோங்கக்கா? இல்லை உள்ள தனியாக எக்ஸ்ட்ரா? ஆமாம் சார், ஆமாங்க சார். இதுபோன்ற ஸ்பா கரூர் மாநகருக்கு உட்பட்ட எல்லையில் 4 அமைந்துள்ளதாகவும், அனுமதி பெற்ற ஸ்பாவில் கேமரா பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், தெரப்பி படித்து பயிற்சி பெற்றவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று சட்டம் உள்ள நிலையில் அங்கு சட்டவிரோதமாக ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடந்து வருவதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். அந்த ஸ்பா என்னன்னா, அங்கே வர ஆண்களிடம் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைவு கட்டணமாக 1000 ரூபாயும், அங்கே தனியாக அந்த பெண்கள் உள்ளே இருக்க பெண்கள் அந்த ஆண்களை யார் கஸ்டமரோ அவங்க கூட்டி ரூம்குள்ள போனால் எக்ஸ்ட்ரா சர்வீஸ், ஃபுல் சர்வீஸ் ஹாப்பி எண்டிங்கிற பாலியல் ரீதியான உறவுக்கு 1000மோ 2000மோ அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணுமாம்மா. அந்த மாதிரி நடந்து வந்திருக்குன்னு அந்த பசுவீஸ்வர பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு அந்த படிக்கிற குழந்தைங்க எனக்கு இந்த நாலேஜ் சொன்னாங்க. 3 மாத அளவில் நான் யார் என்னென்னு விசாரித்த அடிப்படையில் நாங்கள் போய் எல்லா வீடியோ அங்கே உள்ள மொத்தம் 3500 ரூபா கட்டினா தான் உள்ள எல்லாமே ஃபுல் சர்வீஸ்னால் எல்லா பாலியல் உறவும் சேர்த்து 3500 ரூபா நம்ம கொடுக்கணுமாம்மா. அதை பற்றி ஆடியோ வீடியோ எல்லாமே எங்களுக்கு இருக்குது. சட்டவிரோதமாக செயல்படும் ஸ்பாவை இழுத்து மூடி அதை நடத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லாவை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றபோது புகாரின் அடிப்படையில் அந்த ஸ்பாக்கள் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், போலீசார் விசாரணைக்கு சென்றபோது ஸ்பாவை பூட்டிவிட்டு அவர்கள் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். முறையாக அனுமதி பெறாமல் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடும் ஸ்பா